Good afternoon children. Welcome to Tamil class. இன்னைக்கு நம்ம தமிழ் கிளாஸ்ல என்ன படிக்க போறோம்னா பாடம் 5 மாணவர்கள் நினைத்தால். சரிங்களா? மாணவர்கள் நினைத்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த பாடத்துல நாம இப்ப படிக்கலாம். ஓகே children. சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள். தனது தோழி மகிழினியை பார்க்க அவளிடம், இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. இனி நான் எங்கள் வீட்டு கன்று குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள். அதை கேட்ட மகிழினி, என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள். ஃபர்ஸ்ட் பேராவில் பாருங்க, ஒரு மேரின்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோடு துள்ளி குதிச்சு ஓடி வர்றாங்க. எதுக்காகனா தன்னோட தோழி மகிழினிய பாக்குறதுக்கு. எதுக்காக அப்படின்னா அவங்க வீட்டுல அன்னைக்கு காலையில அவங்களோட பசு வந்துட்டு கன்று போட்டிருக்கு. சரிங்களா? அந்த கன்று வந்துட்டு பாக்குறதுக்கு அழகா குட்டியா இருக்கும் இல்லைங்களா? இனி அந்த கன்றோட தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக மேரி வந்துட்டு மகிழினிய பார்க்க ஓடி வர்றாங்க. மகிழினி கிட்ட இந்த மாதிரி எங்க வீட்டு பசு கன்று ஈனி இருக்குன்னு சொல்லவும், அதோட நான் விளையாடுவேன்னு சந்தோஷமா சொல்லவும், மகிழினியும் என்ன சொல்றாங்க, ஓகே மேரி, என்னையும் நீ விளையாட்டுல சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேரி சரின்னு சொல்றாங்க. அப்புறம் பாருங்க, அப்போது மேரியின் வீட்டு மாட்டு தொழுவத்தில் ஒரே கும்பல் ஓடி சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்வதாக இருந்தது. கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போய் இருந்தது. பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. அந்நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறிக்கொண்டிருந்தனர். மறுபடியும் பாருங்க, அப்போது மேரியின் வீட்டு மாட்டு தொழுவத்தில் ஒரே கும்பல் ஓடி சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்வதாக இருந்தது. கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போய் இருந்தது. பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. அந்நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறிக்கொண்டிருந்தனர். பாருங்க, மேரி வந்துட்டு சந்தோஷமா மகிழினி கிட்ட கன்று என்ற விஷயத்த சொல்லிட்டு வர்றாங்க. அப்புறம் மாட்டு தொழுவத்துல வந்து பார்த்தா ஒரே கூட்டமா இருக்குது. அந்த காட்சி வந்துட்டு கல் நெஞ்ச இருக்கிறவங்களையும் ரொம்ப கசிந்துருக செய்வதா, ரொம்ப பாவப்படுறதா இருந்ததா தெரிஞ்சது. என்னன்னு பார்த்தா, அந்த கன்று போடுச்சு இல்லைங்களா, அந்த பசு வந்துட்டு தன்னோட கழிவை வெளியேற்ற முடியாம இறந்து போயிருச்சு. பாதி அந்த கழிவுல வெளியில வந்திருந்தது. அதுல என்ன இருந்ததுன்னு பார்த்தா நெகிழி பைகள். நெகிழி பைகள்னா என்ன? இந்த பிளாஸ்டிக் பைகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான். சரியா? அந்த நெகிழி வந்து ரொம்ப அந்த கழிவோட இருந்து அந்த கழிவு வெளியில வர முடியாம தான் அந்த பசு இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு கால்நடை மருத்துவர் சொன்னார். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இந்த 2 பேராவிலையும் என்ன படித்தோம் அப்படிங்கிறத நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெட்டரா நீங்கள் படித்து பாருங்கள். மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.